தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி. மாதத்தில் 2 சஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலும் வரும் சஷ்டி திதிகளிலும் விரதம் இருப்பது சிறப்பாகும். முருகனின் அருளை பெறுவதற்கு சஷ்டி விரதம் இருப்பார்கள். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே சஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகின்றது. அது தவறான கருத்தாகும். சஷ்டி விரதம் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன. மிகவும் சக்தி வாய்ந்த சஷ்டி திதியில் உரிய முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும், வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சஷ்டி வழிபாட்டின் சிறப்புகள் மற்றும் அதன் பலன்களை பற்றி இதில் பார்ப்போம். கந்த சஷ்டி மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டிகளிலும் விரதம் இருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் என்று நீண்ட காலமாக குழந்தை இல்லை, தொழிலில் வளர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்பதே இல்லை. முருகன் அருளால் அனைத்தும் கிடைக்கும். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக திகழ்கின்றது திருப்பரங்குன்றம். இந்த கோயில் மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குதான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு நடந்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. இக்கோவிலில் முருகன் மணக்கோலத்தில் காட்சி தருகின்றார். இங்கு சென்று வந்தால் திருமணம் மட்டுமின்றி நம் வாழ்க்கையில் நினைக்கும் அனைத்தும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரம் சக்தி சிவா. வேல் முருகனுக்கு அரோகரா.